தவறுகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா துறையிலும் இருக்குது. நீங்கள் அரசியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் எல்லா துறைகள்லையும் பார்த்தீங்கன்னா கருப்பாடுகள் இருக்க தான் செய்வாங்க. அதே மாதிரி சினிமா துறையிலையும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கருப்பாடுகள் இருக்கிறது கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்குமா? இப்போ கேரளாவில் நடந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குமா? கண்டிப்பாக நடந்திருக்கலாம். இப்போ அதனால் பாதிக்கப்பட்ட சில நடிகைகள் பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சு முன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கேயும் நடவடிக்கை எடுப்பாங்க. நம்முடைய தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் அது இந்த மாதிரி விஷயத்துல, இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை விஷயத்துல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது கண்டிப்பா அது அப்படி ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பா அவங்க முன்னாடி வரட்டும், வந்து குற்றச்சாட்டுகள் கொடுக்கட்டும், கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலாம். நீங்க இந்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட போன வருஷம் ஒரு 249 கோடி, இந்த வருஷம் கிட்டத்தட்ட 500 கோடி, ஜூன் மாசம் வரைக்கும் ஒரு 500 கோடி கொடுக்க வேண்டியது. இது மாத்திரம் கிடையாது. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்களா இருக்கட்டும், நீங்க ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு உண்டான நிதியா இருக்கட்டும், எதுவுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கு தெரியும், சென்னை மெட்ரோ ரயில் 2வது பாகம் எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து 63,000 கோடி, ஒரு பைசா இது வரைக்கும் ஒன்றிய அரசு கொடுக்கலாமோ, இது வரைக்கும் 20,000 கோடிக்கு மேல தமிழ்நாட்டு அரசு ஏற்கனவே கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு. இந்த நிதி நெருக்கடியிலும் தமிழ்நாடு அரசு கிட்ட 20,000 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு திருச்சி, கோயம்புத்தூர், மதுரையில் போல மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து முன்னாடி கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு மேல ஆய்வு எடுத்திருக்காங்க. கண்டிப்பா திட்டங்கள் கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த அறிவிப்பு கடந்த பட்ஜெட்ல அது அறிவிக்கப்படவில்லை. அது இல்லாம ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் 13 வருஷம் ஆகியும் அதை நிறைவேற்றலவங்க. அதையும் நான் நாடாளுமன்றத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தப்ப நான் கண்டிச்சு நான் பேசியிருந்தேன். நான் இது போன்ற வந்து தமிழ்நாட்டுக்கு உரிய திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்களுடைய நிதி எதுவுமே கொடுக்காம ஒரு இந்த பொருளாதார ரீதியா ஒரு தமிழ்நாடு அரசு செயல்படாத முறையில ஒரு ஸ்தம்பிக்கணும்னு நினைச்சு அவங்க பண்றதுனால எனக்கு தோணுது. இப்போ பொருளாதார உதவி நம்ம ஒன்றிய அரசு கேட்கறோம். நம்ம கேட்கும் போது அந்த நிதியை வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம, அப்போ என்னன்னா மக்கள் மத்தியில ஒரு அரசாங்கத்து மேல, தமிழக அரசாங்கம் மேல, தமிழக முதலமைச்சர் மேல ஒரு வெறுப்பு வரணும், ஒரு கோபம் வரணும், ஒரு வன்மத்தை உருவாக்குறதுக்காண்டி அது ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்வாக நான் பாக்குறேன். நான் நீங்க தோழர் இப்ப நீங்க கேட்ட கேள்வி கரெக்டா, நான் அதை தான் நான் தொடர்பு படுத்துறேன். நான் தமிழ்நாட்டு அரசுக்கு நிதியை கொடுக்கலன்னா அங்க நிறைய திட்டங்களை நிறைவேற்ற முடியாது. நடக்கிற திட்டங்களை நம்ம இது பண்ணலாம். மதுரை எய்ம்ஸ் போன நேத்து இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்க. நீங்க 2015 திட்டத்தை அறிவிச்சீங்க, மதுரை எய்ம்ஸ் அறிவிச்சீங்க. 2019 அடிக்கல் நாட்டினீங்க. கிட்டத்தட்ட இப்போ எத்தனை வருஷம் அடிக்கல் நாட்டி? 5 வருஷம். திட்டத்தை அறிவிச்சு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது? 9 வருஷம் ஆகுது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லும் போது, அதனால் நீங்க அடுத்து நீங்க செப்டம்பர் 24 நினைக்கிறேன், அதுக்குள்ள நீங்க இந்த திட்டத்தை எப்போ ஆரம்பிக்க போறீங்க, எப்போ முடிக்க போறீங்கிறது ஒன்றிய சார்ந்த அந்த அதிகாரி அறிக்கை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. எய்ம்ஸே மதுரை எய்ம்ஸே உதாரணம் இருக்கு. காம்பவுண்ட் கட்டிங்க கேட்ட போட்டிருக்காங்க, ஒண்ணும் நடக்கல. இதை நம்பி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்த எய்ம்ஸ்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் 2022 சேர்க்கை, மாணவர் சேர்க்கை ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா ராமநாதபுரத்துல ஒரு GH அந்த அரசு மருத்துவமனை இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா குழம்பிட்டு இருக்கிறாங்க. எய்ம்ஸ் நினைச்சு இந்த இதுல சேர்ந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட அடுத்து முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல எங்க முடிச்சிருவோம் சொல்றாங்க. இது போன்றது தமிழக மாணவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு தமிழகத்துக்கு பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. அதை நம்முடைய அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குங்கிறதுக்காண்டிதான் இப்ப இந்த பள்ளிக்கல்வித்துறை நிதியை கொடுக்கலன்னா ஆசிரியர்களுக்கு நீங்க சம்பளம் கொடுக்க முடியாது, சம்பள உயர்வு இன்கிரிமெண்ட் நீங்க போட முடியாது. அப்ப ஆசிரியர் மத்தியில செய்யற ஒரு வரும்போது அவங்க அரசாங்கம் திட்டுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும், விவரங்கள் தெரியாது. கேள்வி, அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து திமுக ஆட்சியை பல விமர்சனம் செய்ய மாதிரியான சூழ்நிலை இருக்கு. இதை ஜனநாயக முறையில் பார்க்கணுமா, இல்ல ஒரு முரசல் அந்த மாதிரி? நீங்க ஒரு கூட்டணின்னு சொல்லும் போது பல்வேறு இயக்கங்கள், ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். அதெல்லாம் பொறுத்திருக்கு. ஆனா ஒரு காமன் எஜெண்டா என்னங்கிறது இப்ப எங்க கூட்டணி, இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி வேறுன்ற கூடாங்கிற ஒரு காமன் எஜெண்டா நாங்க ஒன்றுபடுறோம். அதே வேளையில சில இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் அதுல நாங்க வேறுபடுறோம். அதனால நீங்க குறிப்பா நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் பொது உடைமை இயக்க தோழர்களுடைய சமீபத்திய கருத்துக்கள் குறித்து எங்களுடைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு பாலிசி ரிலேட்டட் சில இதுல நாங்க வேறுபடுறோம். அது அவங்க சொல்ற கருத்து ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு கூட்டணியில சொல்றது ஒரு நல்லதுதான், அதை நான் வரவேற்கிறேன். அதே வேளையில இந்த கூட்டணியில விரிசல் அப்படிலாம் வாய்ப்பு கிடையாது. இந்த கூட்டணி வலுவாதான் இருக்கு. அடுத்து வருகின்ற 2026 தேர்தலையும் இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் வருகையினால நமக்கு கூட்டணியில தான் பாதிப்பு ஏற்படுமா, ஆட்சி மாற்றம்? சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் திரையுலகில் மின்னுகின்ற ஒரு நட்சத்திரம், லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு இருக்கிறாங்க. அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு கொடி அறிமுக நிகழ்ச்சியில பொறுத்த வரைக்கும் நாங்க
சமூக நீதி மற்றும் மதசார்பின்மை படிதான் நாங்க இந்த அரசியல் கட்சியை நாங்க இயக்குவோம்னு சொல்லியிருக்கிறாரு. வருகின்ற ஒரு மாநாட்டில் வந்து நாங்களுடைய கட்சியுடைய கொள்கை திட்டம் விரிவாக நாங்கள் பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கொள்கையில் சித்தாந்தங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. அவர் மத சார்பின்மையை பத்தி பேசுறாரு, சமூக நீதியை பத்தி பேசுறாரு. அதனால வந்து அவரால் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்குன்னா கண்டிப்பா அதை வரவேற்கிறோம். பட் அதனால இந்த கூட்டணியில பிரச்சனை வருமாங்கிறது கிடையாது. ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட மதிமுக பொறுத்த வரைக்கும் கடந்த 7 வருடங்களாக இந்த திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் நாங்க இருக்கிறோம். நாங்க இந்த கூட்டணியில் மாற்றம் வராது. அவருடைய செயல்பாடு, அவருடைய சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய உழைப்பு வச்சு அந்த கட்சியுடைய வளர்ச்சி நம்ம சொல்ல முடியும். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அவர் கேள்வி கேட்டீங்கன்னா அது வாழ்த்துக்கள் நம்ம சொல்ல முடியும். அவருடைய அரசியல் வருகைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். மத்திய அரசு